அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். எப்படி வருது பாருங்க. அந்திரேயை பார்த்துட்டு தான் ஒரு சிறுவனை பார்க்கிறார். அவன் கையில் 5 அப்பம் 2 மீன் இருக்கிறத பார்க்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, அவைகள் இடத்துல கொண்டு வாருங்கள். எப்படி இந்த ஆசீர்வாதம் வருது பாத்தீங்களா? சிறு பையன், அந்திரேயா, இயேசு, சீசர்கள் கொடுத்தார்கள். அங்க அற்புதம் நடக்குதுங்க. சிறு பையன் கையில் வந்தாலும், அதை கொண்டு வந்தது அந்திரேயாவா இருந்தாலும், பகிர்ந்து கொடுத்து சீசரா இருந்தாலும், யார் மூலம் வந்தது? ஆசீர்வாதம் இயேசுவின் மூலம் வந்தது. ஆக மனிதர்கள் மூலமா வந்திருக்கலாம், வேலை செய்யறது மூலம் வந்திருக்கலாம், பல நிலை வந்து, ஆனால் கொடுப்பவர் இயேசுதான். அவரை மறக்காதீங்க, அவருக்கு தோத்திரம் பண்ணுங்கன்னு அர்த்தங்க. ஆண்டவர் கொடுத்த சகலவற்றுக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், எப்படி அது கிடைச்சதுன்னா, அதை பிட்டு இயேசு கொடுத்தார். ஏன் இன்னும் சரியாய் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கவில்லை? ஏன் இன்னும் சரியாய் கர்த்தர் நம்மை பயன்படுத்தவில்லை என்றால், நம்ம இன்னும் சரியாய் உடைக்கப்படவில்லை. அதுதாங்க ரகசியம். சரியாய் உடைக்கப்படாததினால் சரியாய் பயன்படுத்தப்பட முடியவில்லை. சரியாய் உடைக்க ஒப்பு கொடுக்காததினால் சரியாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பதை அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே உடைத்துத்தான் உருவாக்குகிறார். யாக்கோபை உடைத்தார், நகோமியை உடைத்தார். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் உடைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் முதுகெல்லாம் படைச்சால்கள் போல உழப்பட்டது. ஆணிகளால் கடவப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார். ஆண்டவர் ஜெபித்த ஜெபம் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் நிலத்தில் விழுகிற அளவுக்கு, ஒரு தூதனே வந்து தேவகுமாரனை தேற்றுகிற அளவுக்கு இயேசு உடைக்கப்பட்டார். உடைக்கப்பட்டதன் விளைவு மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உலகத்துக்கே ரட்சிப்பை கொண்டு வந்தார். உலகத்தையே போஷித்தார். ஐயா, இயேசு உடைக்கப்பட்டது உலகத்துக்கே ஆசீர்வாதம் என்றால், இன்னைக்கு உடைக்கப்பட்டு இருக்கீங்களா? நொறுக்கப்பட்டு இருக்கீங்களா? உங்களை விருதாவாக தேவன் உடைக்கிறதில்லை, உங்களை உருவாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி விரும்புகிறார். உங்களை நிரப்பும்படியாக வந்திருக்கிறார். உடைக்கப்படுகிற நீங்க தான் ஆண்டவருக்கு வேண்டும். உடைக்கப்படுகிற உங்களை கொண்டு தான் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். உடைக்கப்படுவது உங்களை ஆசீர்வதிப்பதற்கு. ஆகவே எத்தனை நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும் சரி, பயப்படாதிருங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.